எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை இந்த காலை உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு பலப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். லூக்கா 23:34 சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஜனங்கள் அந்த வேதனையை பார்க்கவில்லை, அவருடைய வஸ்திரத்தை உரிந்தார்கள். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் உலாவின் அந்த நாட்களில் தேவ மகிமையே அவர்களுக்கு உடுப்பாய் இருந்ததாம். தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு உடுப்பாய் இருந்தது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், அந்த அளவிற்கு தேவனுடைய ஒரு பிரசன்னம் ஒருவரை மூடி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம், பிரதர், நான் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த நாட்கள் உண்டு, தேவ பிரசன்னத்தில் நிரம்பி 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 அந்நிய பாஷைகளை பேசி 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி 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 நான் கர்த்தரோடு நடந்த நாட்கள் உண்டு, ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் நான் இழந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ என்ன காரியத்தை இழந்தாயோ அவர் திரும்பி கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் எந்த மகிமையை இழந்தானோ அந்த மகிமையை திருப்பி தரும்படிக்கு இயேசு சிலுவையில் நிர்வாணமாய் தொங்கினார். இன்னைக்கு எல்லாம் பார்க்கிறோம், சிலுவையில் தொங்குகிற இயேசுநாதர் இடுப்பில் ஏதோ சின்ன துண்டை கட்டுவதை போல அது ஓவியன் கொடுத்த பரிசு. இயேசு சிலுவையில் இடுப்பில் கட்டியிருக்கிற சின்ன துண்டு ஓவியன் கொடுத்த பரிசு. ஆனால் உண்மையாகவே இயேசு நிர்வாணமாய் தொங்கினார். ஒரு 33 வயது நிறைந்த ஒரு இளம் வாலிபன் எல்லா ஜனத்திற்கு முன்பாகவும் நிர்வாணப்படுத்தப்பட்டார், வேதனைப்படுத்தப்பட்டார், அப்படியே நொறுக்கப்பட்டார், தன்னுடைய எல்லா மகிமையும் இழந்தார். ஏன் தெரியுமா? நீ எந்த மகிமையை இழந்தையோ, எந்த ரட்சிப்பை நீ இழந்தையோ, எந்த ஆசீர்வாதத்தை இழந்தையோ, எந்த சுகவாழ்வை இழந்தையோ, எந்த நிறைவாழ்வை இழந்தையோ, அதை திரும்பவும் தரும்படிக்கு இயேசு சிலுவைக்கு போனார். அவர் சிலுவையில் தொங்கிற நேரத்தில் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போடுகிறார்கள், உனக்கு எனக்கு என்று சொல்லி. இன்றைக்கு சத்துரு உனக்கு தெரியாமல் உன்னுடைய வஸ்திரத்தை உரிந்திருக்கலாம். ஒரு சத்துரு உனக்கு தெரியாமல் உன்னுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தி இருக்கலாம். உனக்கு தெரியாமல் உன்னுடைய சத்துரு உனக்கு விரோதமாய் சில திட்டங்களை தீட்டியிருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு நன்மையாய் மாற பண்ணுவார். இழந்து போனதை திருப்புவீர்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார், ஜப வாழ்க்கை கொடுப்பார், ஊழியத்தை கொடுப்பார், பரிசுத்தத்தை கொடுப்பார். இன்னும் முன்னேறி செல்ல அவர் கிருபை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். தயவுள்ள கரவன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பி வாழ வைக்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்காக உடைய வஸ்திரங்களை நீ இழந்தீர். நாங்கள் இழந்து போன அந்த ரட்சிப்பை திரும்பவும் எங்களுக்கு தருவீராக. இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்பவும் தருவீராக. இழந்து போன நன்மையை திரும்பவும் தருவீராக. இன்றைக்கு தேவனின் அற்புதத்தை செய்யும், மேன்மைப்படுத்தி நிறுத்தும். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.